நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட கனேமுல்ல சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி மேலதிக விசாரணைகளுக்காக இன்று மித்தனிய பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். அவர் உள்ளிட்ட சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது அருணா விதானகமகே எனப்படும் கஜாவின் கொலை தொடர்பாகவும் பல தகவல்கள் வெளிவந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணை போது மேலும் பல தகவல்கள் தெரிய வந்துள்ளன. கனேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு முந்தைய நாள், அதாவது பிப்ரவரி 18ஆம் தேதி, கெஹல்பத்ர பத்மவின் அறிவுறுத்தலின் பேரில் தானும் கமாண்டோ சமிந்தவும் மித்தேனிய பகுதியில் தங்கியிருந்ததாக அவர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். எனினும் கெஹல்பத்ர பத்மே உடனடியாக கொழும்புக்கு வருமாறு அறிவித்ததை தொடர்ந்து இருவரும் ஒரே நாளில் கொழும்புக்கு வந்ததாகவும், மறுநாள் அதாவது பிப்ரவரி 19ஆம் தேதி நீதிமன்ற வளாகத்துக்குள் கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாகவும் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இருப்பினும் திடீரென மாற்றப்பட்ட திட்டத்தின்படி சஞ்சீவை கொல்ல அவர்கள் விரைவாக கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டிருக்கலாம் என்றும், 18ஆம் தேதி கஜாவை கொல்ல மற்றொரு தரப்பினர் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இதனிடையே சஞ்சீவை கொன்றுவிட்டு தப்பிச் சென்ற இஷாரா செவ்வந்தி பயன்படுத்திய மொபைல் போனும் கம்பஹா பகுதியில் புதைக்கப்பட்ட நிலையில் விசாரணை அதிகாரிகளால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டியில் தப்பிச் செல்லும் போது முச்சக்கர வண்டி சாரதியிடம் போனை கொடுத்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த தொலைபேசியிலிருந்து மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளதுடன் அதன்படி சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என கூறப்படுகின்றது. கெஹல்பத்ர பத்மவின் அறிவுறுத்தலின் பேரில் மதுகம ஷான் தொடங்கடவைச் சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிளின் வீட்டில் அவருக்கு வசதியான தங்குமிடத்தை வழங்கியதாகவும், ஆனால் அவர் வீட்டை விட்டு வெளியேறும் வரை அவர் இஷாரா செவ்வந்தி என்பது தனக்கு தெரியாது என்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் கூறியுள்ளார். மக்கள் கூட்டத்தினால் தனது உடலும் மனமும் குணமடைந்து வருவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தங்காலை கால்டன் இல்லத்திலிருந்து சமூக ஊடகத்தில் பதிவொன்றினையிட்ட மஹிந்த ராஜபக்ச இவ்வாறு கூறியுள்ளார். அவர் தனது பதிவில், மக்களுடன் இருப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும். மக்களிடையே இருப்பது என்னை ஒருபோதும் சோர்வடைய செய்யாது. அது ஒரு பந்தம், அனைவருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. மக்களின் இதயங்களில் உள்ள நம்பிக்கை மற்றும் விசுவாசம் மக்கள் தலைவர் என்ற தைரியத்தை வளர்க்கின்றன. மக்களுடனான தொடர்பு என்னை உடல் ரீதியாக மேலும் வலிமையாக்குகிறது. அதேபோல் என் மனதையும் குணப்படுத்துகின்றது. அவர்களின் நலனை விசாரிக்கவும் நட்பான உரையாடல்களில் ஈடுபடவும் எப்போதும் அன்பான மக்களுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன். மேலும் எனது அரசியல் நண்பர்களையும் இதன் போது நான் நினைவில் கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி என்றும் பதிவிட்டுள்ளார்.